அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் பூர்ணிமா. அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி கீரமங்கலத்தில நான் எஸ்எம்சி தலைவியா இருக்கேன். எங்க பள்ளி சிறந்த முறையில செயல்படுறதுக்கு காரணம் தலைமை ஆசிரியரும், எங்களோட ஆசிரியர்கள் மட்டும் தான். எங்க தலைமை ஆசிரியர் பத்தி சொல்லணும் அப்டின்னா, நாங்க எந்த ஒரு சந்தேகம் அப்டின்னு போய் கேட்டாலே போதும். அவங்க உடனே அதுக்கான தீர்வ எங்களுக்கு சொல்லிருவாங்க. அப்புறம் பிரேயர்ல பிள்ளைங்களுக்கு சிறந்த அட்வைஸ் குடுப்பாங்க. நல்ல முறையில அட்வைஸ் குடுப்பாங்க. அப்புறம் தினமுமே எல்லா கிளாஸ்க்குமே 6வதுலேருந்து 12வது வரைக்கும் எல்லா கிளாஸ்க்குமே எங்க தலைமை ஆசிரியர் போயி, ஒரு ரவுண்ட்ஸ் மாரி போயி, என்ன உங்களுக்கு பாடம் ஆசிரியர்கள் எடுத்தது உங்களுக்கு புரிஞ்சுதா? அப்படிங்கிற மாரி சில கொஸ்டின் கேட்டு, அந்த மாரி ரவுண்ட்ஸ் வந்து நல்ல முறையில செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. மாணவிகளுக்கு பாதுகாப்பு குடுக்குறதுல ரொம்ப முக்கியத்துவமா இருப்பாங்க. விழா மேடைய சுத்தி உள்ள எஸ்எஸ் பாதுகாப்பு கம்பி அவங்க சொந்த செலவிலேயே செஞ்சு குடுத்தாங்க. நீட் தேர்வுக்கு எங்க பள்ளியிலேயே பயிற்சி குடுப்பாங்க. அனைத்து ஆசிரியர்களோட சேர்ந்து எல்லாருமே எல்லா போட்டியிலயும் கண்டிப்பா கலந்துக்கணும். எந்த போட்டியும் விடக்கூடாது அப்படிங்கிற மாரி எங்க தலைமை ஆசிரியரும், ஆசிரியர்களும் சொல்லுவாங்க. அவங்கனால தான் இந்த ஸ்கூல் மிக சிறந்த முறையில செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. நன்றி. பள்ளி மாணவிகளுக்கு என்னென்ன தேவையோ, அத வந்து எங்க எஸ்எம்சி குழு கூட்டம் போடும்போது, அதையெல்லாம் கலந்து ஆலோசனை பண்ணி தீர்மானம் போட்டு, பெற்றோர் செயலில பதிவேற்றம் செய்வாங்க. எங்க தலைமை ஆசிரியர் வந்து நல்லாசிரியர் விருது பெற்றவர். வணக்கம். நான் அரசு மேல்நிலைப்பள்ளியில் பட்டதாரி ஆசிரியராக பணியாற்றி வருகிறேன். நான் பணியாற்றிய இந்த 11 வருட காலங்களில் 4 தலைமை ஆசிரியரின் கீழ் பணியாற்றியிருக்கேன். அதில் ஒவ்வொரு தலைமை ஆசிரியருமே தனித்துவமானவர்கள். நான் இன்று வந்து திருமதி வள்ளிநாயகி மேடத்தை பற்றி எனக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சில அந்த அவங்களோட தொடர்ந்து பயணம் செஞ்ச ஒரு நிகழ்வுகளை சொல்ல விருப்பப்படுறேன். பள்ளி வளர்ச்சி பணிகளுக்காக அவங்க நிறைய செஞ்சுருக்காங்க. டோட்டலி அவங்கள சொல்லப்போனால் எப்போவுமே ஹைலி எனர்ஜெட்டிக். அவங்களுக்கு உடல்நல குறைவாக இருந்தால் கூட பிள்ளைகளை பார்க்காம அவங்களால இருக்கவே முடியாது. மாணவர்கள் நலனுக்காகவே அவங்க வந்து ரொம்ப டெடிக்கேட்டடாக இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது பள்ளிகளுக்கு இந்த மரம் செடி கொடிகளாகட்டும், எங்களுக்கு இந்த டாய்லெட் வசதி ஃபெசிலிட்டிஸ், இந்த மாதிரி நிறைய பள்ளி வளர்ச்சிக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை சாதிச்சே ஆவாங்க. அந்த மாதிரி நிறைய எங்களுக்கு ஸ்கூலுக்கு செஞ்சுருக்காங்க. இதில் என்னோட அனுபவம் ஸ்பெஷலாக எனக்கு ஏற்பட்ட அனுபவம் என்ன அப்படின்னா, இந்த தேர்வு காலங்களில் மூலாண்டு தேர்வு, பொதுத் தேர்வு நடக்கும்போது ஒரு 4-5 நாள் லீவ் வருது. அப்போது மாணவர்களுக்கும் நம்ம அந்த சப்ஜெக்ட்டுக்கும் தொடர்பு இல்லாமல் போயிடுமே அப்படின்னு ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கலாம் அப்படின்னு மேடம்கிட்ட போய் பெர்மிஷன் கேட்குறப்ப அவங்க பெர்மிஷன் வந்து கிராண்டட், ப்ளஸ் அவங்க கூடவே எங்களோடய வந்து இருந்து நாங்கள் மாணவர்களை வெளியில் அனுப்புகிற வரையில் கூடயே இருந்தாங்க. வராத மாணவர்களுக்கு ஃபோன் மூலமாக வர வைக்கிறதும் சரி, நேராக அவங்களோட 2 வீலர் எடுத்துகிட்டு போய் பிள்ளைகளை பிடிச்சி கொண்டாந்து எங்களை படிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க. மதியானம் சாப்பாடு கொண்டாடாத பிள்ளைகளுக்கு அவங்களே சாப்பாடு வாங்கி ப்ரொவைட் பண்ணி, எழுதி காமிக்கும்போது கூட 2 பேர் எங்கள் ஆசிரியர்கிட்ட க்யூவில் நின்னா கொண்டா நான் திருத்தி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அவங்க திருத்தி கொடுக்குறது. இப்படி அவங்களுக்கு தேவை சென்டம் ரிசல்ட் பிள்ளைகளை அத்தனை பேரும் பாஸ் பண்ணி ஆகணும். அந்த ஒரு டெடிக்கேட்டட் வந்து ரொம்பவே நான் பார்த்துருக்கேன் மேடத்துக்கிட்ட. இந்த மாதிரி இது மட்டும் கிடையாது, அவங்க என்ன பள்ளிக்காக மாணவர்களுக்காக செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அது செஞ்சு முடிப்பாங்க. அதுதான் அவங்கக்கிட்ட இருக்க ஒரு ப்ளஸ். ரெண்டாவது ஒரு தடவை போயிட்டு ஏதோ கார்த்திகை தீபம் மேடம் அப்படின்னு சொல்லி கேட்டோம். எதுவுமே கேட்கல மேம், கார்த்திகை தீபம் ஏத்தலாமே தீபம் மாணவர்கள் மனசில் இதுவே கோயில் அப்படின்னாங்க. இந்த வார்த்தை வந்து எனக்கு அப்படியே நெஞ்சில் இன்னும் நினச்சி நிற்கிது. இன்னும் பல வார்த்தைகள் சொல்லலாம்.